இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.6ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், n of a union b. ஓகேவா? ஸோ a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. ஓகேவா? ஸோ இதுவே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதா என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல மைனஸில் யூனியன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவும் புரியுதில்ல, ஒரே ஃபார்முலா தான். ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறோம். மைனஸில் ஒன்று இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொன்னால் யூனியனை மைனஸ் பண்ணுறோம், யூனியன் கண்டுபிடிக்க சொன்னால் இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? புரியுதில்ல? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பி இருக்கா, அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? பி எழுதுகிறோம். எதை நம்ம மைனஸ் பண்ணுறோம்? இன்டர்செக்ஷன் பியை தான் மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே இன்டர்செக்ஷனை தான் எல்லாத்துலேயுமே நம்ம மைனஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ் அப்படின்னா என்ன? யூலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறது தானே ஏ டேஷ். ஸோ அதே தான் இங்கேயும், ஆனால் நம்பர் ஆஃப், அதான் என்னென்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். பி டேஷ்னால அதே தான் என்னது? யூலேருந்து பியை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் என்னது? பி டேஷ். ஸோ ஃபார்முலா புரிஞ்சுதில்ல? ஃபஸ்ட்டு சம் கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா ஃபார்முலா என்ன? இப்போ தானே சொன்னேன், என் ஆஃப் ஏவோட என் ஆஃப் பியை வந்து ஆட் பண்ணிக்கணும். எதை மைனஸ் பண்ணிடணும்? இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா யூனியனை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ எவ்வளோ? 25. என் ஆஃப் பி எவ்வளோ? 40. ஸோ இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம்? 50. யூனியனை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 50. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25 + 40 35, 45, 55, 65. ஓகேவா? ஸோ அப்போ 65 கிடைக்குது. ஸோ 65லேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம்? 50யை மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? 65ல் 5ல் 0 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5, 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. ஸோ எவ்வளோ? 15. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ? 15. புரியுதில்ல? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? யூனியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், யூனியன் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் பி டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? என் ஆஃப் யூனியன் வந்துட்டு எது? பியையும் பி டேஷையும் ஆட் பண்ணால், அதாவது என் ஆஃப் பியையும் என் ஆஃப் பி டேஷையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூனியன் யூனிவர்சல் செட்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ என் ஆஃப் பி எவ்வளோ? 40. அது கூட பி டேஷ் எவ்வளோ? 25. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 40, 50, 60. ஸோ 65 கிடைக்குதா? ஸோ அப்போ என் ஆஃப் யூனிவர்சல் செட்டு வந்துட்டு எவ்வளோ? 65. என் ஆஃப் யூ. புரியுதுல இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? இதே மாதிரி தான் எல்லா சம்ஸுமே ஈஸியாக இருக்கும். ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.